ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்து பொடி பண்ண பருப்பு கூட்டு ரெடி பண்ணிடுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் இருக்கிறதால பசங்களுக்கும் எடுத்து தான் வைப்பாங்க. இது கூடயே சேர்த்து இருக்கிறதால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதத்து கூட நெய் விட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு, ஒரு கேரட்டு, ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு கேரட் எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பருப்பு கூட்டுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 4 டீஸ்பூன் முழு உளுந்து, அது கூடவே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய். இவ்வளோ தான் காரம். மிளகு கொஞ்சம் காரம், நான் அதனால் 2 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் செவர வதக்கிடுங்க. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து ஜீரகம் இந்த சூட்லேயே அது நல்லா செவந்து வதங்கிடும். ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சேர்த்துட்டேன். நம்ம பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடிச்சிருக்கேன். அப்படியே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், கேரட்டும் பருப்பும் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்கக்கூடாது. இதில் வேக வச்ச தண்ணியே போதும். கூட்டுன்றதால திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கூட்டுக்கிட்ட வந்து உப்பு, தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 4 பீஸ் தேங்காய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லைட்டாக கொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணுற மாதிரி அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம தேங்காய் திருகி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட கொஞ்சம் பொடிசாக இருக்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பொடியை வந்து அப்படியே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. மஞ்சத்தூள் வந்து நான் பருப்பு வேக வைக்கும் போதே போட்டுட்டேன், அதனால் இப்போ சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் பொடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அப்படியே சேர்த்துருங்க. கூட்டு திக்காகிடுது. இந்த டைமில் நம்ம தாளித்து கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீயை வந்து குறைச்சிடுங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி கொஞ்சமாக. அப்படியே நல்லா தாளிச்சுதேன். இந்தாண்ட அடுப்பில் கொதிக்க பாருங்கள். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு போட்டு ரெடி. பொடிச்ச சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், சாதத்து கூடயே சாப்பிட்லாம். நெய் விட்டு சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் விட்டு கூட மேலே ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே விட்டுடலாம். அப்படியே 1 டீஸ்பூன் எண்ணெய் அப்படியே மேலே விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக அப்படியே எண்ணெய் சேர்க்கறதால இந்த சூட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூசணிக்காய், கத்திரிக்காய் கூட சேர்த்து கூட செய்யலாம். நான் கேரட்டு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்த பொடி பண்ண பருப்பு கூட்டு ரெடியாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.